Hello friends, welcome to INS Learning. நம்ம 7th standard first termல இருக்கிற history தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் யூனிட் 2 எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. ஸோ இதில் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 6th term வந்து நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வந்துடுங்க. Learning objectives: to acquire knowledge about the kingdoms of Rajputs and their counterparts in North India, to assess the contribution of Rajputs and Palas to Indian culture, to know about the early military expedition of Arabs and Turks. ஸோ இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ராஜ்புட்ஸை பற்றி தான் பார்த்துருப்போம். ராஜ்புட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வர அராப்ஸ் அண்ட் டர்க் இன்வேஷனை பற்றி பார்ப்போம். நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஃபுல் ராஜ்புட்ஸை பற்றி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். Introduction. There are plenty of stories that speak of the valor and chivalry of Rajputs. Rajput state formed a collective entity that was called Rajputana. Chittor was prominent and had become the rallying point for all Rajput clans. It was small compared to Malwa and Gujarat. Yet the Rajputs ruled over these states. In commemoration of the victory of Rana of Chittor over Malwa, the Jayastamba, the Tower of Victory, was built in Chittor. ஸோ சித்தூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ராஜ்புட்ஸ் கிளான்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா இந்த சித்தூர். ஸோ இதுக்கு சுற்றி இருக்கிற ஏரியாஸ்னால் பார்த்திங்கன்னா மால்வாஸ், குஜராத்ஸ், நிறைய பேர் இருப்பாங்க. ராஜ்புட்ஸ்னால் ஒரே ஒரு குரூப் மட்டும் கிடையாது, நிறைய குரூப்ஸில் இருக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்டையர் நார்த் இந்தியாவிலே வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு கிளான்ஸாக இப்படி இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சித்தூருடைய ராணா வந்து மால்வாவை போர் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ அதோடைய நினைவாக ஜெயஸ்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவரை வந்து இவங்க விக்ட்ரி டவராக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஜெயஸ்தம்பா டவர். சித்தூரில் இதை கட்டியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறவங்க பிரதிஹராஸ், பாலாஸ், அப்புறம் சௌஹான்ஸ் அண்ட் இன்னும் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ பிரதிஹராஸ் அந்த பாலாஸ் had established their powerful kingdoms in Western India and in Eastern India respectively. ஸோ வெஸ்டர்னில் இருக்கிறவங்க பிரதிஹராஸ், ஈஸ்டர்னில் இருக்கிறவங்க பாலாஸ். By the 9th century, the Pratihara dynasty had progressed to such an extent that it called itself the sovereigns of Rajasthan and Kannauj. The decline of Pratihara kingdom led to the rise of Palas in Bengal and Chauhans in northwestern India. India's Islamic period might have begun in the immediate context of Arabs' conquest of Sindh, that is AD 712 rather than in AD 1200. But the resistance shown by the kings of Kannauj, especially of Yasovarman AD 736 and later by the Rajput chief and kings who held Kannauj and most of the northern India until the middle of 10th century made it impossible. ஸோ அராப்ஸ் வந்து எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1200s தான் அராப்ஸ் வந்து வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கிங்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா அவங்க சிந்தை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 712 அராப்ஸ் வந்து சிந்தை கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம்லேருந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க உள்ளே வரத்துக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கிங்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. அவங்கள தாண்டி வந்து அராப்ஸால் உள்ளே வர முடியாது. ஸோ அவங்க ஃபைனலாக 1200 தான் உள்ளேயே வருவாங்க. Origin of Rajputs. The word Rajput is derived from the Sanskrit word Rajputana, which means scion of the royal blood. So royal bloodல இருந்து வந்தவங்க அப்படிங்கிட்டு அவங்கள சொல்லுவாங்க. After the death of Harsha in AD 647, ஸோ இந்த ஹர்ஷாங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கிங்டம், ஏன்ஷியன்ட் இந்தியாவுடைய கடைசி ரூலர் தான் இந்த ஹர்ஷா. இவருக்கு அப்புறம் தான் இந்த ராஜ்புட்ஸ் வராங்க. Various Rajput clans established kingdoms in different parts of northern and central India. The Rajputs trace their pedigree far back into the past. Their 3 principal houses are Suryavanshi or the race of a sun, Chandravanshi or the race of the moon, and the Agnikula or the race of the fire god. அதாவது இந்த ராஜ்புத்ராஸ் வந்து அவங்களை என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய குலத்தவர்கள், சந்திர குலத்தவர்கள், அக்னி குலத்தவர்கள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிஞ்சிருப்பாங்க. சூரிய குலத்தவர்கள்னால் அவங்க சூரியனுடைய வழித்தோன்றல்கள், சந்திர குலத்தவர்கள்னால் அந்த நிலாவுடைய வழித்தோன்றல்கள், அப்புறம் அக்னி குலத்தவர்கள்னால் நெருப்பிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கம்ப்ளீட் மேப், எங்கெங்கெல்லாம் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பிரதிஹராஸ் பார்த்திங்கன்னா இந்த கன்னோஜ் ஏரியாவில் ஃபுல்லாகவே இருப்பாங்க. யூபி, ப்ரெசன்ட் டே யூபி, மத்திய பிரதேஷில் கொஞ்சம் இடத்துல இருப்பாங்க. சௌஹான்ஸ் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். பாலாஸ் பார்த்திங்கன்னா என்டையர் இந்த வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் அண்ட் பீகார் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருப்பாங்க. சொலாங்கிஸும் ஒரு ராஜ்புட்ஸ் தான். இவங்க வந்து இந்த குஜராத்தில் இருக்காங்க. தொமாராஸ் வந்து மேலே வந்து ஹரியானா, பஞ்சாப் அந்த இடத்துல இருப்பாங்க. சாண்டிலாஸ் பார்த்திங்கன்னா இந்த யூபி, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறாங்க. காமரூபா இவங்களையும் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த என்டையர் இந்த பீரியடில் இருந்த பெரிய பெரிய கிங்ஸ். அண்ட் டெக்கனில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட்டாஸ் இருக்காங்க. சவுத்தில் பார்த்தீங்கன்னா சோலாஸ் இருக்காங்க. சோலாஸ் வந்து அப்போ ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த பீரியட் இது. அமாங் தீஸ் who claimed descent from solar and lunar lines, Chandalas of Bundelkhand were prominent. Tomaras were ruling the Haryana regions. ஸோ சாண்டலியஸும் டொமாராஸும் என்னன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க லூனார்லேருந்து அதாவது சந்திர வழி தோன்றல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டலாஸும் டொமாராஸும் சொல்கிறாங்க. பட் they were overthrown by the Chauhans in 12th century. ஸோ இந்த சாண்டலாஸ் அண்ட் டொமாராஸ், சாண்டலியாஸ் புந்தேல்கண்டில் இருக்காங்க, டொமாராஸ் ஹரியானாவில் இருக்காங்க, சௌஹான்ஸ் ராஜஸ்தானில் இருக்காங்க. The Chalukyas different from Deccan Chalukyas. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் லெசன்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா சாளுக்கியாஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். புலிகேசி அவரெல்லாம் வந்து சாளுக்கியாஸில் வருவார். அந்த சாளுக்கியாஸ் கிடையாது, இவங்க வேறு சாளுக்கியாஸ். ஸோ இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொலாங்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த குஜராத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அந்த சாளுக்கியாஸ். அண்ட் த பரமராஸ் ஆஃப் பவார்ஸ், ஆல் த 4 clans were the அக்னிகுல ஆரிஜின். ஸோ இந்த 4 clans வந்து அக்னிகுலத்தில் வராங்க. இப்போ பிரதிஹராஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பிரதிஹராஸ் ஆர் குஜர பிரதிஹராஸ், ஒன் ஆஃப் த 4 prominent clans of the Rajputs ruled from Gurjaratra in Jodhpur. In the 6th century AD, Harichandra laid the foundation of Gurjara dynasty. So Harichandra the founder. Nagabhatta I was the first and prominent ruler of Pratiharas. In the 8th century, he ruled over Broch and Jodhpur and extended his dominion up to Gwalior. So இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க இவங்க டெரிட்டரியை. He repulsed the invasion of the Arabs of Sindh from the east and checked their expansion. ஸோ நாங்கள் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அராப்ஸ் வந்து சிந்தை பிடிச்சிடுறாங்க 700ஸ்லேயே. ஸோ இந்த பிரதிஹராஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உள்ள வராமல் தடுத்துட்ருக்காங்க. He was succeeded by வத்சராஜா. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரிஹரா, அதுக்கடுத்து ஹரிச்சந்திரா, அதுக்கடுத்து நாகபட்டா I, அதுக்கப்புறம் வத்சராஜா, who decided to dominate the whole of North India. இவர் வந்து நிறைய இடங்களையே பிடிப்பார். His attempt to control over Kannauj brought him into conflict with the Pala ruler Dharmapala. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா பாலாஸ் இருக்காங்க பெங்காலில். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்க அதே டைமில் பாலாஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த கன்னோஜுங்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. பாலாஸில் இருக்க தர்மபாலாக்கும் பிரதிஹராவில் இருக்க வத்சராஜாக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள்னால் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 3 பேர் வந்து இதில் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜர பிரதிஹராஸ் ஆஃப் மால்வா, ராஷ்டிரகூட்டாஸ் ஆஃப் டெக்கன் அண்ட் பாலாஸ் ஆஃப் பெங்கால். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த 3 ஸ்ட்ரகிள் இது. ஆக்சுவலி இந்த 3 குரூப்பும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. As each one of them wanted to establish their supremacy over the fertile region of Kannauj. In the process, all the 3 powers were weakened. So இப்படி சண்டை போட்டு அவங்களுக்குள்ளேயும் அவங்க வீக் ஆயிட்டாங்க. Vatsaraja's successors Nagapattu II and Rambhadra did not do anything impressively. So வத்சராஜாக்கு அடுத்து வரவங்க நாகபட்டா II, ராம்பத்ரா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிஹிரபூஜா அப்படின்னு ஒருத்தர் வருவார், இல்லைனா இவரை வந்து போஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்பத்ராவுடைய சன். ஸோ இவர் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன பண்ணுறாருனா பிரதிஹராஸோடைய பவர் வந்து பெருசாக்குறாரு. ஸோ மிஹிரபூஜா ஆர் போஜா, சன் ஆஃப் ராம்பத்ரா, within a few years of his accession, succeeded in consolidating the powers of the Pratiharas. As a strong ruler, Boja was able to maintain peace in his kingdom. The Arab menace was firmly tackled by him. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அராபோட இன்வேஷனை தடுத்துக்கிட்டே இருக்கார் அந்த இடத்துல இருந்துட்டு. After Boja, the Pratihara Empire continued its full glory for nearly a century. அதுக்கப்புறம் போஜாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருடங்களுக்கு அவங்க ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு இருக்காங்க.
Having successfully resisted the Arabs, the Pratiharas turned their attention towards the east, and by the end of millennium, they ruled over the large part of Rajasthan and Malwa. They also held Kannauj for some time. The Rajputs fought each other endlessly in the 11th and 12th centuries. Taking advantage of these internecines quarrels, many local kings succeeded in making themselves independent. ஸோ ஒரு 11th and 12th century வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த பிரதிஹராஸ், பாலாஸ் இவங்க எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய பவுண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்றாகுது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நிறைய கிங்ஸ் வந்து ஃப்ரீடம் ஆகிறாங்க அதிலிருந்து. பாலாஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பாலாஸ் தர்மபாலா, இவரோட பீரியட் 770 to 810 AD. Gopala தான் இதோடைய ஃபவுண்டர். ஸோ கோபாலா who founded the Pala dynasty did not have royal antecedents. He was elected by the people for his superior capabilities. During his reign from 750 to 770, Gopala laid foundation for future greatness of this dynasty in Bengal. ஸோ இவருடைய சன் பார்த்தீங்கன்னா தர்மபாலா. கோபாலா நெக்ஸ்ட் வரவர் தர்மபாலா. His son made the Pala kingdom a powerful source in northern Indian politics. He led a successful campaign against Kannauj. He was a great patron of Buddhism. He founded Vikramasila monastery. ஸோ இந்த பாலாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மகாயானா புத்திசமில் இருப்பாங்க. விக்ரமசிலா மொனாஸ்ட்ரி வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த மொனாஸ்ட்ரி என்னென்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புத்திசம் வந்து டீச் பண்ணுவாங்க. இதில் இது ஒரு ஸ்கூலாக இருக்குது, which became a great center for Buddhist teaching. Dharmapala was succeeded by his son Devapala. So first பார்த்தீங்கன்னா கோபாலா, நெக்ஸ்ட் தர்மபாலா, அதுக்கடுத்து தேவபாலா, who extended Pala control eastward into காமபுரா, அசாம், அதாவது அசாம். Devapala was also a great patron of Buddhism. He gifted 5 villages to Buddhists. He also constructed many temples along with monasteries in Magadha. According to the historian R.C. Majumdar, the reigns of Dharmapala and Devapala constitute the most brilliant chapter in the history of Bengal. ஸோ பெங்காலுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலம்தான். After Devapala, 5 rulers ruled the reign insignificantly. The kingdom attained unprecedented glory when Mahipala ascended the throne in 988. இவர் ஒரு கிரேட் கிங் இந்த மஹிபாலா. ஸோ 988லேருந்து 1038 வரைக்கும் இவர் இருக்கார். So he is the most powerful ruler of the Pala dynasty. He is called the founder of the second Pala dynasty. The decline of Pratiharas gave the Palas an opportunity to take the leading role in North Indian affairs, but he could not extend his domain beyond Benares because of the impressive campaigns of Chola king from south. ஸோ இவங்க வந்து பனாரஸ்க்கு மேலே அப்பையும் தாண்டி வர முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழா அந்த பீரியடில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேந்திர சோழாவும் மஹிபாலாவும். Mahipala restored the old glory of the Pala. He constructed and repaired a large number of religious buildings at Banaras, Sarnath and Nalanda. The Pala dynasty declined soon after the death of Mahipala and gave way to the Sena dynasty. So dynasty அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குடும்பங்கள், ஒரு குடும்பமாக ஆட்சி பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ டைனாஸ்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். Chauhans. The Chauhans ruled between 956 AD and 1192 over the eastern parts of the present day Rajasthan. ரொம்ப கொஞ்ச காலங்கள் தான் வந்து இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். Establishing their capital at Sakambari. This Rajput dynasty was founded by Simhara Raji, who was popularly known as the founder of a city of Ajmer. அஜ்மீரோட சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ஹர ராஜி. The Chauhans were the feudatories of Pratiharas. ஸோ அந்த பிரதிஹராஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபியூடேட்டரிஸாக இருந்தவங்க இந்த Chauhans and staunchly stood by them to check the Arab invasion. இவங்களும் வந்து அரப்ஸை உள்ளே விடலை. The last of Chauhan kings, Prithviraj Chauhan, was considered the greatest of all Chauhan rulers. He defeated Muhammad Ghori in the first battle of Tehran, fought in 1191. However, he was defeated and killed in the second battle of Tehran in
1192. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் டெரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகமது கோரியும் பிருத்திவிராஜ் சௌஹானும் சண்டை போடுவாங்க. ரெண்டு பேட்டில் நடக்கும். ஒன்று 1191, இன்னொன்று 1192. 91 நடக்கிறதுல பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து வின் பண்ணிடுவார். 1192 நடக்கிறதுல அவர் தோத்துடுறாரு. There is a long epic poem பிருத்திவிராஜ ராசோ. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இந்த பிருத்திவிராஜ் ராசோ. இது யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாந்த் பர்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஃபியூ சென்ச்சுரிஸ் லேட்டர். ஸோ ரொம்ப காலம் கழிச்சு தான் எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரி கோஸ் லைக் திஸ். என்னென்னா இந்த கன்னோஜுடைய கிங், இது ஒரு சின்ன கதை இதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். இந்த கன்னோஜுடைய கிங் ஒருத்தர் இருப்பார். இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பிருத்திவிராஜ சௌஹானை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவங்க அப்பாவும் பிருத்திவிராஜ சௌஹானும் வந்து எதிரிகளாக இருப்பாங்க. அதனால் அவங்க அப்பா பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு கல்யாணம் பண்ணித்தர சம்மதிக்க மாட்டார். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இவங்க சுயமரம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மாலை போடணும். அவங்க யாருக்கு மாலை போடுறாங்களோ அவங்கள வந்து இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கிங் ஆஃப் கன்னோஜ் என்ன பண்ணுறாருனா பிருத்திவிராஜ் சௌஹானுடைய சிலையை வந்து என்ட்ரன்ஸில் வைக்கிறாரு. கோட்டை வாசலில் வந்து காவலன் மாதிரி நிற்க வச்சுருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்னோஜுடைய அந்த கிங்கோடைய பொண்ணு அந்த பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹானுடைய அந்த சிலைக்கு போயிட்டு மாலை போட்டுடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த பிருத்திவிராஜ் சௌஹான் குதிரையில் வந்து அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ இதுதான் அதோடைய கதை. இந்த கதை பேர் தான் என்னென்னா பிருத்திவிராஜ் ராசோ. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நம்ம இதை நிறுத்திக்கலாம். நம்ம பார்ட் 2ல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் 24 ஹார்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுப்போம்.